எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை. இது என்னென்னாக்கா அது வேடிக்கையான கதை தான். ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவங்க பக்கத்து வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து ஒரு பூசணிக்காயை திருடிடுறாங்க. இது அவங்க பார்த்துட்றாங்க அந்த ஓனரு. அப்போது ஊர் ஃபுல்லாக, அது கிராமம், ஊர் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க, இது திருட்டு ஃபேமிலி, இவங்க பூசணிக்காயை திருடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அது சின்ன கிராமம்னா அது எல்லாருக்குமே பரவி இருந்தானே, அந்த மாதிரி இவங்க திருட்டு ஃபேமிலி எல்லாருக்கும் பரவிடுது. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த தலைமுறையினர், அவங்க அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம், சாப்பாடு போட்டு ஆஹா இவங்கள மாதிரி உண்டா, என்ன ஃபேமிலி, எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த திருட்டு பட்டம் போய் இவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பட்டம் உருவாகுது, ஒரு நிலைமை உருவாகுது. இதுதாங்க முழு பூசணிக்காய். அந்த திருட்டுங்கிற அந்த இதை களைஞ்சு மாறி நல்லவங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. இப்போ நம்ம பூர்வீகர்கள் ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சுருந்தா கூட நம்மளுடைய நல்ல செயல்னால நம்ம நல்லவங்களாக மாறி ஒரு நல்ல நிலைமையில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை தான் இது. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை. முழு பூசணிக்காய் திருடி இருந்தாலும் சோத்தை போட்டு அவங்க அதை மறைச்சிட்டாங்க, அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இல்லைங்களா? ஓகே, பாய்.